எந்தெந்த சூழ்நிலையில் எல்லாம் உங்களுக்கு படிப்பு ஒன்றும் அவ்வளவு பலன் தரவில்லை, அவ்வளவு உபயோகமாக இல்லை என்று தோன்றுகிறது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இந்த கல்வியோட நோக்கம் என்னன்னு சொல்ல வரீங்க நீங்க? எனக்கு தெரியல. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. கல்வி அப்படின்றது பொறுத்து எனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கணும், எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், என் சொந்த கால நான் நிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், எனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். ஆனா நான் ஃபீல் பண்றது இன்றைய கல்வி இது ரிவர்ஸ்ல கொடுக்குது. எதை வச்சுங்க சொல்றீங்க? நான் படிக்கிற காலகட்டத்தில் டீச்சர்ஸை பார்த்து பயந்தோம், இன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் பசங்களை பார்த்து பயப்படுறாங்க. கேள்வியே கல்வி எனக்கு வாழ்க்கையில் பயன்படவில்லைன்னா அதுக்கான காரணத்தை தானே சொல்லணும். அன்றைய கல்வி சிறந்ததா இன்றைய கல்வி சிறந்ததான்னு கேட்கல. சாரி அங்கிள், நான் தெரியாம சொல்லிட்டேன். 10th 11th 12th படிக்கும்போது மேக்ஸ் சப்ஜெக்ட்ல வந்துட்டு கிராஃப் இருக்கும், ஜியோமெட்ரி இருக்கும், எல்லாம் முக்கி படிச்சதுதான். ஒரு ஃபியூச்சர்னு பார்க்கும்போது இது எங்கேயுமே யூஸ் ஆகும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? நான் MBA HR முடிச்சிருக்கேன். ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? HR இருக்கேன். ஒன்னும் புரியல சொல்ல தெரியல. படிப்பு பலன் அளிக்கலன்னு சொல்ற நீங்க படிச்சதுக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கல்வி யாருக்கும் பயனளிக்கலாம். அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி. இது வரைக்கும் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கலாம், நான் யோசிச்சு டேலண்ட்டு நான் பிஸ்னஸ் லைனில் போய் கொஞ்சம் அச்சீவ் பண்ணுற அளவு நாங்கள் மாறிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் படிச்ச படிப்பு வந்து எனக்கு ஹோம்வொர்க் சொல்லி கொடுக்க தான் சார் யூஸ் ஆகுது. படிப்பு பயன் இல்லைன்னு சொல்றீங்க, எதுக்கு பிள்ளைக்கு ஹோம்வொர்க்ல உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறீங்க? படிப்புங்கிறது வந்து தெரியணும், பேசிக்ஸ் தெரியணும். ஆமா, அதானே பள்ளிக்கூட அமைப்பே அப்படித்தானமா இருக்கு. அதான் பிரிச்சிருக்காங்களே தனித்தனியா. 10ஆம் வகுப்பு வரை பொது படிப்பு, அதுக்கப்புறமா நீங்க BSc படிங்க, BA படிங்க, அதுல குறிப்பிட்ட துறை படிங்க. அதானே உலக வழக்கம். 2010 என்னோட டிகிரி முடிச்சு நான் சென்னைக்கு வந்து ஒரு டாப் மோஸ்ட் IT கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அந்த என்னுடைய சர்டிஃபிகேட்டை மட்டும் ஒரு என்ட்ரி கார்டாக வச்சு எனக்கு அந்த வேலை கிடைச்சது. இதெல்லாம் ஒரு காரணம். அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து அவரோட மெரிட், அவர் படித்த அந்த 12th மார்க் தான். கரெக்ட்பா. முதல் விஷயம் அவர் சொல்றது வந்து ஒரு வேலை தரக்கூடிய அனுபவத்தை வந்து ஸ்கூலோ காலேஜோ தரல. வேலை தரக்கூடிய அனுபவமும் படிப்பறிவும் இந்த வேலையை தான் கொடுக்க முடியும். வேலைக்கும் படிப்புக்கும் இடையில இருக்க கேப்பை ஆன் ஜாப் ட்ரைனிங் கம்பெனியால மட்டும்தான் உங்களுக்கு கத்து தர முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். இன்னைக்கு டோர் டெலிவரி, ஃபுட் டெலிவரி பண்ற மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இல்ல, ஆஃப் கோர்ஸ் மெஜாரிட்டி டிகிரி முடிச்சவங்களும் இன்ஜினியரிங் முடிச்ச பீப்புளும் இருக்காங்கன்றது. இது எங்க இருந்து இந்த தகவலை நீங்கள் எடுத்தீர்கள்? சாரி, எனக்கு தெரியாது. என்னோடது பொது புத்தி தான். அப்ப பொது புத்தியிலிருந்து நீங்க சொல்லி படிச்சவன்லாம் கடைசியில் இந்த வேலை தான் பார்க்க வேண்டியதுங்கிற மாதிரி இருக்கு. படிச்சு முடிச்ச மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வேலை கிடைக்காம இந்த டெலிவரி பாய்ஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அதன் வழியா நீங்க உண்டு பண்றீங்கன்னு கேட்க. தமிழுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமா வந்து கல்வி தான் வந்து பெரும் தடையா இருக்குங்கிறது என்னுடைய வாதமா இருக்கு சார். இது என்னடா புது பொருளா இருக்கு? நீங்க படிக்கும்போது தெளிவா இருந்துச்சு. இப்ப நிறைய வந்து மொழியே வந்து கெடுத்தாச்சு. அந்த ஆ கத்து கொடுக்கக்கூடிய அந்த மழலையர் பள்ளி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் பெரும்பாலானோருக்கு ழகர உச்சரிப்பு வர்றதே இல்லை. பெரிய மேதாவி மாதிரி பேசுறது. நீங்க சர்வசாதாரணமா ஒரு அவ்வளவு பெரிய ஒரு டீச்சிங் கம்யூனிட்டி ஈஸியா அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இல்ல, அப்படிதான் உருவாகி இருக்கு. இன்னைக்கு ஒரு 4 லைன் PhD முடிச்சவனா இருந்தாலும் 4 லைன் கூட தெரிய எழுத முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. தொடர்ச்சியா படிப்பு முக்கியம் இல்லை என்று சொல்லுவதன் பின்னால் என்ன இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை அப்படியே தொடர்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டர்ஸா இருக்காங்க. ஆனா மத்தவனை பார்த்து படிக்காத அப்படின்னா தாண்டி யோசிக்கிறானே. முன்னாடிலாம் வந்து படிப்புன்றது வந்து அஃபென்ஸா இருந்தது. இப்போ படிக்காதன்னு சொன்னா அது அஃபென்ஸா மாத்தி இருக்காங்க. உண்மை. பெரும்பான்மையான கூட்டம் முதல் தலைமுறையா படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்க வரும்பொழுது எனக்கு இவ்வளவு நெகட்டிவிட்டி நீங்க புகுத்தும் பொழுது இளம் தலைமுறை இதை எப்படி புரிஞ்சுக்கும்? குட் கொஸ்டின். படிப்பு தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்க சுத்தி வளைச்சு தான் வருவாங்க. பேஷன் நோக்கி போலாமே, அதுதான் முக்கியம் உனக்கு அப்படின்னு சொல்ல வருவாங்க. தனக்கு கீழே உள்ளவன் தனக்கு கீழே தான் இருக்கணுன்றதான் அடிப்படை நோக்கமா இருக்கும். ஆனா வெளிப்படை சொல்ல மாட்டாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவர் சொன்னார் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. எல்லாராலையுமே ஒரு ஆண்டர்பிரனராக ஹோட்டல் ஆரம்பிக்க முடியாது, சரிங்களா? எல்லாராலையும் வந்து பிசினஸ் பண்ணிட முடியாது. இந்திய கட்டமைப்புல ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறதோ ஒரு பேஷனை நோக்கி போறதுக்கு ஒரு பிரிவிலேஜ் வேணும்ன்றதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படி கோர்த்து விடுது பாரு. அவங்க படிக்கும்போது ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு வரல அது, அதனால அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பிரிவிலேஜ் குரூப் வந்து ஒரு 50 மார்க் 60 மார்க் வாங்கிட்டு அதை பெருசா கொண்டாடிட்டே இருந்தாங்க. ஏன்பா எல்லாரும் படிக்க வந்த பிறகு 90 100ன்னு போறப்ப அந்த காம்படிஷன் அதிகமாகி காம்படிஷன்ல நிக்க முடியாம இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. கல்வி படிச்சவங்க மட்டும் சாதிக்கலாம் அப்படின்னு இல்ல, படிக்காதவங்க கூட சாதிக்க முடியும் சார். எப்படி? டிகிரி படிக்கிறதால ஒரு நார்மல் லைஃப் தான் லீட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நார்மல் லைஃப் என்று சொல்வது என்ன? சாப்பாடுக்காகவும் வாழ்றதுக்காகவும் மட்டும் வாழ்றது. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. குறைந்தபட்சம் முதல் கட்டத்துக்கு வரணும்ல, அதுக்கு எனக்கு படிப்பு வேணும்ல. பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். இங்க பாரு, மூஞ்சியும் முகர கட்டல. பசியோட இருக்கவனுக்கு பழைய சோறு பிரியாணி மாதிரி தெரியும். ஆமா, பசியோட தான் இருக்கான். பட் அவங்க எதிர்பார்க்கறது பிரியாணி, அது அவங்க கொடுக்கறது இல்லையே. அண்ணே கொந்தளிச்சாதீங்க. மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயோ சத்துணவு திட்டத்திலயோ நீங்க படிச்சிருக்கீங்களா?
இலவச சைக்கிளில் போயிருக்கிறீங்களா? அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்மை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ஸில் ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிற்கல ஓடி போய் படியில் தொங்கி படிச்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்குறேன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. என்னோட வீட்டு குழந்தைக்கு படிப்பு வரல, ஸ்பெசிஃபிக்காக எனக்கு டான்ஸ்லையோ ஆர்ட்லையோ பெயிண்டிங்லையோ அதை வந்து பர்சியூ பண்ண அலோவ் பண்ணுங்க, அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு கல்வி முக்கியம், எங்களுக்கு கல்வி கட்டாயம். எங்கள் வீட்டில் ஒரு டாக்டர் எங்களுக்கு கட்டாயம் வேணும், ஒரு வழக்கறிஞர் கட்டாயம் வேணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கட்டாயம் வேணும், ஒரு இன்ஜினியர் கட்டாயம் வேணும். அதுக்கு பிறகு எங்கள் பிள்ளையை நாங்கள் ஆட வைக்கிறோம், நாங்கள் பாட வைக்கிறோம். இவ்வளோ காலமாக நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும் இப்படின்னு நீங்கள் திணிக்க வேண்டான்றதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். பேஷன் என்ற பெயரில் கல்வி மீது நடத்தப்படுகிற தாக்குதல் எதை பார்க்குறீங்க? பேஷன் சொல்லும் போதே எனக்கு வந்து அச்ச உணர்வு தான் ஏற்படுது. ஏன்னா ஒரு முன்னேறக்கூடிய ஒரு சமுதாயத்தோட வீழ்ச்சியின் ஆரம்பமா நான் பார்க்குறேன். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. படிச்சிரு குடும்பத்தை காப்பாத்திக்கலாம், உன்னையும் காப்பாத்திக்கலாம். கம்மியா படிச்சா நிறைய வேலை செய்யணும், கம்மி சம்பளம். நிறைய படிச்சா அளவா வேலை செய்யணும், நிறைய சம்பளம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. ஸ்கில்லையும் கல்வியையும் வச்சு பார்க்கணுங்கன்னு சொல்கிறேன் சார். இங்கே ஸ்கில்ஸ்க்கான பற்றாக்குறை நிறைய வந்துருச்சு சார். அடிப்படை தொழில்கள் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இல்ல புரியல. இதெல்லாம் விவசாயம் சார். லேமன் வயரிங், அதுக்கப்புறம் பிளம்பிங், லெதரில் டைலர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி சார். யாரை படிக்க வைக்கலாம்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்கள படிக்க வச்சிடலாம் சார் உடனே. சார் உங்க பையனை நேரா கேட்கிறாரு, நீங்க என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்களேன். பேஷனை ரொம்ப ஹையா கொண்டு போங்களேன். ஆக்சுவலா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக, ஒரு எலக்ட்ரிஷியன் சார். இங்க யாரையுமே அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டதை அவங்கவுங்க தாராளமா செய்யலாம் சார். இதை யாரையுமே செய்ய வேண்டாம்னு சொல்லல. இந்த வாதத்தை எல்லாம் கூட விடுங்க. இப்போ உங்க பையனுக்கு வெற்றிகரமான எதிர்காலத்தை எது தரும் நினைக்கிறீங்க? கல்வி தான் சார் தரும். அவ்வளவுதான். படிப்பு வரல, அப்படிப்பட்டவருக்கு இங்க என்ன வாய்ப்பு இருக்கிறது? படிப்பு வரல சார். 10வது வரைக்கும் தான் படித்தேன், விட்டுட்டு அதோட மெட்ராஸ் 2 வருஷம் வேலை பார்த்தேன். என்ன கொடுமை சரவணன். வேலை பார்த்துட்டு அங்க இருந்த அனுபவம் தான் என்ன படிக்க சொன்னிச்சு. ஒருவேளை நீங்க கஷ்டத்துக்கு நடுவுல படிக்காம போயிருந்தா என்ன இருக்கும்? கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன், அவ்வளவுதான். நாங்க போறோம் அப்படியா? பொறப்பு அப்படி. ஏன் அவர் அனுபவத்தை யூஸ் பண்ணி, அவர் டேலண்ட்டை தனித்திறமை யூஸ் பண்ணி அவரே ஓனர் ஆயிருக்கலாம் அண்ணா நகர்ல. ஹோட்டல் வச்சிருக்கீங்கல்ல, எப்படி ஹோட்டல் வச்சீங்க? யார் கொடுத்தா அந்த முதலீடு? வீட்டில். அட வெக்கம் கட்டுவீங்களா? அப்பா என்ன தொழில் பண்றாங்க? போர்வெல் தொழில். இப்போ நீங்க ஹோட்டல் தொழில் பண்றீங்க, ஒரு வேளை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஒர்க் அவுட் ஆகல. ஒருவேளை நீங்க இந்த தொழில தோத்தா நீங்க என்ன ஆவீங்க? ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா?